பாபாவுடைய புண்ணிய கஷேத்திரத்துல சாயி சச்சத்துல நீங்க படிச்சிருப்பீங்க 6வது அத்தியாயத்துல சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஷிரடி கஷேத்திரத்துல நாம சப்தாகம் நடந்தது அப்படின்றத நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த நாம சப்தாகத்தை ஷிரடி கஷேத்திரத்துல முதல்ல ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கொண்டு ஆரம்பித்து வைத்ததனுடைய பெருமை அன்னை ராதாகிருஷ்ணமாயை சாரும். ஏன்னா ஷிரடி கஷேத்திரத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அம்மா தூர திருஷ்டியில பார்த்து ஞானத்துல உணர்ந்து கொண்டுதான் ஒவ்வொரு காரியங்களையும் அம்மா ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்படி ஆரம்பித்து வைத்ததுல ஒரு நிகழ்வு தான் இந்த சாயி நாம சப்தாகம். ஆரம்பிச்சதோட மட்டுமில்ல, பின்னாடி பாபா தாஸ்கன மகாராஜ் மூலமா நீயும் ஒரு வாரம் நாம சப்தாகம் பண்ணுன்னு சொல்லி ஒரு விடாம பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, 1913 சித்திரை 1ல இருந்து சித்திரை 7 வரைக்கும் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சாயி நாம சப்தாகம்ங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு ஆந்திரா மக்களும் கர்நாடகா மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் மகாராஷ்டிரா மக்களும் ஏன் இந்த வேர்ல்டு அளவுல இருக்கக்கூடிய உலக அளவுல இருக்கக்கூடிய பரவலா இருக்கக்கூடிய பாபாவுடைய பக்தர்கள் பாபாவனுடைய நாம சப்தாகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வழிநடத்தி கொண்டு போறாங்க. அப்படின்னா அன்று விதை போட்டது யார்? அன்னை ராதாகிருஷ்ணமாயி தானே அப்படின்னு சொல்ல மாட்டேன், அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பக்தி. ஏன்னா எல்லாம் அம்மா தான் பண்ணாங்கன்னா எங்க அம்மாக்கு கோபம் வந்துடும், ஏண்டா என்னையே இழுத்து விடுற அப்படின்பாங்க. எங்க அம்மாக்கு அது பிடிக்காது இல்லையா? தன்னை என்னைக்குமே வெளியில காட்டக்கூடாதுன்றது அம்மாவுடைய எண்ணம். ஆனா என்னுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு பரம பக்த ஜெகத்நாதா ஷிரடி புண்ணிய பூமியில வாழ்ந்து இத்தகைய சேவையெல்லாம் பாபாவுக்காக இல்ல, நமக்காக அன்னைக்கு ஆரம்பித்து வைத்தாங்கிறத ஞாபகப்படுத்தணும் இல்லையா? அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை அடியின் எடுத்துரைக்கிறேன். சோ சாயி நாம சப்தாகத்தை ஷிரடி புண்ணிய பூமியில ஆரம்பித்து வைத்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாபாவுடைய பக்தருடைய ஹிருதயத்துல நாமம் சாயி நாமம் அமர்ந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு அடிக்கோலிய அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய நாமம், ராதாகிருஷ்ணமாயின்ற நாமம் கூட நமக்கு ஒரு அற்புத குரு பக்திக்கு வழிகாட்டும். ஓம் சாய்ராம்.